ஸ்டார்ட். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அரவிந்த் சொல்லு. என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்னன்னு தெரியல. இதுதான் வந்து சிக்கன் லிவர் கிரேவி. லிவர் கிரேவி 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 சொல்லிட்டியா கரெக்டா? வெரி குட் பாய். இப்படி பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு கடையில் போய் காசு கொடுத்து லிவர் வாங்கிடணும். ஓகே, வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுவும் மீதி காய்கறி எல்லாமே காசு கொடுத்து வாங்கிடணும். வாங்கிட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சு அரைச்சிக்கிட்டு வெங்காயம் அறுத்து போட்டு தக்காளி ஒன்று பட்டை லவங்கம் சோம்பு போட்டு அப்படி எல்லாம் சேர்ந்தா சொன்னா அவங்களுக்கு எப்படி புரியும்? இது புரிஞ்சு அவங்க சமைக்கிறாங்களா? எத்தனை பேர் ஃபீட்பேக் லெட்டர் போட்டுருக்காங்க. எங்களோட ஃபேன்ஸ்லாம் நாங்க எங்களோட அட்ரஸ் மென்ஷன் பண்ண போறோம். நீங்க வந்து லெட்டர் சக்கரை பொங்கல் கோதுமை வச்சு பண்ணீங்களா? சரியா இருந்துச்சு. நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்கனா, ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் சொல்ல மாட்டேங்கறான் பாரு பாய்மா. அரே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கோ போ. அவ்வளவுதான். இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மணியனை சொல்ல போறாரு. இது வந்து கோழி ஈரல் கிரேவி பண்றாரு. ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சொல்லுவாரு ஸ்டெப் பை ஸ்டெப். ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னா அப்புறம் பண்றாருங்கறான். சரி சொல்லுங்கனா, எப்படி பண்ணனும்? உப்பு போடலப்பா, மறந்துட்டோமா. இதே எதை இப்ப சொன்னல, வெங்காயம் வறுத்துக்கணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் தக்காளி ஒண்ணு வறுத்துக்கணும், இஞ்சி பூண்டு வறுத்துக்கணும், அறுத்துக்கிட்டு அப்புறமா அரைக்கணும் இஞ்சி பூண்டை. நாளைக்கு மல்லூர் சிக்கன் செய்யலாம். ஓகே, அதான் நம்ம நீ செஞ்சோம். நெக்ஸ்ட் அதான் நம்ம செய்றோம். பட் மல்லூர் பேர் வைக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து இதுப்பா, அத இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு இருப்பா, என்ன இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிட்டு தக்காளி வெங்காயம் அரைக்க கூடாது. வெங்காயம் அப்படியே வச்சிருங்க. தக்காளி அரைச்சிக்கிட்டு என்ன பண்ணணும்னா அதுல வந்து பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு போட்டு அரைச்சிக்கணும். அது தனியா இருக்கணும். வெங்காயம் போட்டு எண்ணெய் கடுகு போட்டு பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு வணக்கிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு போட்டு வணக்கிட்டு அப்புறமா தக்காளி அரைச்சி வச்சு ஊற்றி வணக்கிட்டு அப்புறமா மிளகாத்தூள் போட்டு லிவரை கழுவி போட்டு அவர் இப்படி போட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பு போட்டு இப்படி கொதிக்க விட்டுருணும். இந்த சிக்கன் மசாலா அதெல்லாம் போடுறது எதையும் போட தேவையில்ல. போடாமல் எப்படி டேஸ்ட் வரும்? போடாமல் எப்படி மதிய கம்மி லைன் மட்டும் பாடுங்க, காப்பி ரைஸ் வந்துடும். கம்மி லைன் பாடுங்க, கம்மி லைன் இல்லை அந்த லைனே கம்மியாக பாடுங்க. நாமளே பாடினாலுமா வாங்குறாங்க, காப்பி ரைஸ் வந்துடும். நீங்க ஹம்மிங் சவுண்ட் விட்டாலும் காப்பிரைட். ஆமா, அவனுக்கு வீடியோ சுத்துவீல சொல்லலுங்க. அட பாயிலாடி வேண்டிய வாயில நான் ஏய் எனக்கே புரியலடா. நீங்க ஒரு புரிய காப்பிரைட் கொடுக்கணும். இந்த சேனலுக்கு உன் காப்பிரைட் கொடுக்கறான்னு பாத்தியா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? குட்டால நீங்க அநியாயமா இந்த சேனலுக்கு காப்பிரைட் கொடுக்கறானா வளர்ந்து வரும் ஒரு இத வந்து இப்படி பண்ணலாமா? நானுங்க ஆட்டோமேட்டிக் பண்ணி வச்சிருப்போம். நாங்க ஆட்டோமேட்டிக் ப்ரோகிராமிங் எல்லாம் ப்ரோகிராம்டு. நான் இது கிரேவியா மாறுமா இல்லை தண்ணியா இருக்கு ப்ரோ? ஃபைனல் அவுட்டா இருக்காங்க. மாறுது. இது என்ன டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரோபோட்டடா எந்திரிச்சு நின்று மாறுறதுக்கு? செய்யறதெல்லாம் இருக்குது. நீ தானடா குழம்பு இல்லை பத்தாதுண்ணா, அதுதான் நான் குழம்பு வச்சிருக்கேன். ஒரு உயிரை இப்படி கொண்டு சாப்பிடுறீங்க. இப்போ சாப்பிடாம பாரு இருந்தாலும் ஒரு உயிர் இல்லை. போ மூடிட்டாரு. இப்போ வந்து குக்கு கண்ணு வைக்குவாங்கடா இதுல. 5 மினிட்ஸ் வந்து இதுல கண்ணு வைப்பாங்க அரவிந்த். நம்மள சமைக்கிறதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு தான் அப்லோட் பண்றோம். அப்போ ஓகே வச்சாங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டு ஃபைனல் போக முடியல. அத சொல்ல கூடாதுண்ணா, அவர் தப்பா சொல்றாரு. நான் ஃபைனல் போயிட்டோம். கிரிக்கெட் திறமையை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நாங்க ஃபைனல் போயிட்டோம். செமி ஃபைனல் வரைக்கும் போய் தோத்துட்டோம். செமி ஃபைனல் வரைக்கும் போனீங்களா? நீ ஆக்சுவலா ஒரு vlog போட்டுருக்கணும். கிரிக்கெட் போறத பிராக்டீஸ் பண்ணத கடைசியா ஆக்சுவல் மேட்ச் ஆகடா. அத கடைசியா ஒரு 30 செகண்ட் முடிஞ்சிச்சு. பிராக்டீஸ் பண்ணதே அவ்வளவுதான். பிராக்டீஸ் பண்ணது 3 மணி நேரம். மேட்ச் 30 செகண்ட் தான். நாங்க வின் பண்ணனால தான குரூப் போட்டோம்னா நான் ஸ்டேட்டஸ் வச்சேன். சும்மா என்ன வந்து கான்ட்ரோவர்சிக்கு உன்னை நான் பிளாக் பண்ணிட்டேன் வாட்ஸ்அப்ல. உங்க ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியாதா? உண்மையாலுமே உன்னை மியூட் பண்ணி வச்சிருக்காரு அரவிந்த். அவருக்கு வேற நீ வந்து வீடியோல இன்ஃபார்ம் பண்ணு உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. மணியன் இந்த மாதிரி நீ மியூட் பண்ணி பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பல்ல வளைக்கிட்டு வாட்ஸ்அப் வரைக்கும் வரக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஆகி நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சேன்னு சொல்றேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தே நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு டெய்லி வேற லெவல் வந்து இருக்கு. என்னது இது? வேற லெவல் வந்துருக்கு. என்ன லிவர் ஃப்ரை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நைட்டு டின்னர் ஒரு கட்டு. நைட்டு லிவர் சாப்பிடலாமா? எது வேணா சாப்பிடலாம். ஏன் நைட் சாப்பிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவேன்?
சூப்பர் சூப்பர் அப்படிதான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெடிக்கல் இது வச்சுருவாங்க. நமக்கு இப்போ வந்து நம்மளோட